ஊழல்வாதிங்கிற விஜயை. ஏன்னா 1.5 கோடி இன்கம் டேக்ஸுக்கு கட்டணும். அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. அப்போ இதில் சட்ட பிரச்சனை இருக்குது. அதனால் நம்ம பதில் சொல்லணும். அது யாருக்கு சாதகமாக போகும், யாருக்கு எதிர்ப்பாக போகும். அதாவது இன்கம் டேக்ஸில் வருமான வரியில் நீங்கள் வரி ஏய்ப்பு பண்ணுறது இருக்க, அது இந்தியா பூரா இருக்கிற எல்லா பணக்காரனும் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோன்னா, நம்ம நாட்டு வரி மாதிரி உலகத்திலேயே எங்கேயும் கிடைக்காது. நாங்கள் இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். 1 லட்ச ரூபா நான் சம்பாதிக்கிறேன். இந்த வரி விலக்கெல்லாம் போக 1 லட்ச ரூபா நான் சம்பாதிச்சேன்னா 18% ஜிஎஸ்டிக்கு கொடுக்கணும். 18,000 ரூபா நான் ஜிஎஸ்டிக்கு கொடுக்கணும். 33% 33,000 ரூபா இன்கம் டேக்ஸுக்கு கொடுக்கணும். நான் 1 லட்சம் கஷ்டப்பட்டு இரவு பகலாக கஷ்டப்பட்டு ஆட்களெல்லாம் வச்சு வேலை வாங்கி எல்லாம் உடல் உழைப்பை கொடுத்து பண்ணால் எனக்கு கிடைக்கிற லாபத்தில் கிடைக்கிற இது 49%. ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிற அரசாங்கத்துக்கு 51%. அப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுற அத்தனை பேருக்கும் அரசாங்கம் பார்ட்னர். அது எங்களை விட அதிக சம்பாத்தியம் பண்ணுறக்கூடிய ஒரு பார்ட்னர். அப்போ என்ன ஆகும், கஷ்டப்பட்டு உழைச்சவன் 49% வாங்கிட்டு அரசாங்கத்தை 51% கொடுத்தா எவன் ஒழுங்காக கணக்கை காமிப்பான்? இந்த மாதிரி வரி விகிதம் வச்சிங்கன்னா எல்லோரும் டேக்ஸை ஏமாற்ற தான் செய்வான். அதனால் உங்கள் வரி விகிதம் மோசம். அதனால தான் எல்லா பணக்காரங்களும் இவர்கிட்ட ஆரம்பித்து, அம்பானியில் ஆரம்பித்து, அதானியில் ஆரம்பித்து, உலகமாக கோடீஸ்வரம் பூரா ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறான். அதனால தான் டேக்ஸை ஏமாற்றினீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அதுக்கு இது உண்டு, தண்டனை. அதில் 3/4 கைது பண்ண மாட்டாங்க, ஃபைனை தான் போடுவாங்க. அதில் தான் இப்போ விஜய்க்கு இது வருமான வரி சட்டத்தில் அவருக்கு 1.5 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, ஊழல் பண்ணிட்டீங்க. புரிஞ்சுக்கல நீங்கள். ஊழல் சட்டத்தில் உங்களுக்கு தண்டனை கொடுத்தா தான் ஊழல். ஊழல் யார் பண்ணுவா? பணக்காரன் பண்ணுறது தான் ஊழல் இல்லை, அது முறைகேடு. ஆனால் ஆட்சியில் இருந்து, மந்திரியாக இருந்து, முதன் மந்திரியாக இருந்து நீங்கள் கொள்ளையடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் ஊழல். அதுக்கு பேர் தான் இந்த ஆக்டில், கரப்ஷன் ஆக்டில் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆக அரசியல்வாதிகள் உங்களுக்கெல்லாம் ஊழல் தடுப்பு சட்டம், அதுக்கு பேர் தான் ஊழல். நீங்கள் பண்ணுறது தான் ஊழல். பணக்காரங்க நடிகங்க பண்ணுறதெல்லாம் இன்கம் டேக்ஸ் சட்டம். அதில் பண்ணுறது இன்கம் டேக்ஸ் வருமான வரி முறைகேடுன்னு தான் சொல்லணுமே ஒழிய ஊழல்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அது சட்டப்படி தப்பு.